வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்ப வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. மார்க்கெட் ஓப்பனிங் வீக்கா தான் இருந்தது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி 2மே நெகட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. பட் 10 மணிக்கு மேல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 2மே ஒரு நல்ல ரெக்கவர குடுக்க ஆரம்பிச்சுருச்சு. கரண்ட்டா 2ம் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் தான் ஓடிட்டு இருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு 3 ட்ரேடிங் செஷன் ஒரு வாரத்துல போட்டு மார்க்கெட்ட அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 ட்ரேடிங் செஷன்ல திரும்ப மார்க்கெட்ட வந்து மொத வாரம் க்ளோசிங் என்ன லெவல்ல இருந்ததோ, அந்த இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறாங்க. இதுதான் இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்டோட ட்ரெண்டா கடந்த சில வாரங்களா வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் என்னைக்கு உடையும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு ட்ரெண்ட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருது. ஸோ இல்ல இந்த ட்ரெண்ட உருவாக்குறாங்களா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் தான். ஸோ எது எப்படியோ மார்க்கெட் ஒரு ரெக்கவர போஸ்ட் பண்ணுது. 26,000ல வந்து க்ளோஸ் பண்ணுதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இடைப்பட்ட டைம்ல இண்டிவிஜுவல் ஸ்டாக் நமக்கு தொடர்ந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்குது. நேத்து கூட நம்ம அத பத்தியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த மாரி நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்ததுன்னா, அத வந்து நம்ம டெஃபினட்டா வரவேற்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கேத்த ஒரு வேலைய நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல அகைன் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட்ட டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம பார்க்க போறது டிசிஎஸ் பற்றியான அப்டேட் தான். டிசிஎஸ் பத்தி இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது, ஸோ ஏஐ வந்து சாப்ட்ரும் அப்படிங்கிற ஒரு பயம் தான் பெரும்பாலும் பலருக்கும் வந்து இருந்துட்டு இருந்தது. அப்ப நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அதெல்லாம் ஒண்ணும் வந்து நடக்காது. ஸோ இதுக்கேத்த ஏஐக்கு ஏத்த மாரி நம்ம ஐடி நிறுவனங்கள் மாற்றத்த வந்து குடுத்துரும். அதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. ஏஐனால முதல்ல பாதிக்கக்கூடியது எம்ப்ளாயர்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ டிசிஎஸ் வந்து ஒரு $1,50,000,000 பில்லியன் ஒரு ஏஐ ரெவென்யூவ ஒரு வருடம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஜெனரேட் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்டின்னே சொல்லலாம். $1,50,000,000 பில்லியன் கிட்டத்தட்ட ஒரு 16,000 15,000 கோடி கிட்ட வந்து டிசிஎஸ் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா ஏஐ ரிலேட்டடா வந்து ரெவென்யூவ வந்து ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய 85% கிளையன்ட் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஏஐ சர்வீஸ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதாவும் ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இது டிசிஎஸ பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி. நம்மள பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்ல செய்தி தான். இன்னைக்கு டேல இந்த செய்திகள் எல்லாம் சேர்ந்து நேத்து ஒரு $1 பில்லியன் மதிப்பிலான ஒரு டீல வின் பண்ணாங்க. ஸோ இப்போ ஒரு $1,50,000,000 பில்லியன் ஏஐ ரெவென்யூ வந்து நாங்க ஒரு வருடம் ஃபுல்லா ஜெனரேட் பண்ணியிருக்கோன்ட்டு பேக் டு பேக் பாசிட்டிவ் நியூஸ குடுத்து, இன்னைக்கு டேல பங்கு ஏறுவதற்கு ரொம்பவே உதவிகரமா இருந்திருக்கு. ஸோ கரண்ட்டா ஒரு 1.25% வரைக்கான ஏற்றம் டிசிஎஸ்ல வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. 3,300 நோக்கி போயிட்டு இருக்கு. பட் சில வாரங்களுக்கு முன்னாடி இந்த பங்குல எந்த அளவுக்கு ஒரு பிரஷர் இருந்திருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் வந்து பார்த்திருப்போம். பட் அந்த பிரஷர்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பட் இந்த பங்கு சீக்கிரம் வந்து ரெக்கவர் ஆயிருச்சு. மேபி ரெக்கவர் ஆகாம தொடர்ந்து வந்து ஒரு ஒரு கன்சாலிடேஷன்ல இருந்ததுன்னா டெஃபினட்டா நம்பிக்கை வராது. கொஞ்சம் பயம் தான் வந்து இன்னும் பலருக்கும் அது அதிகமாகும். ஸோ சில பங்கு டக்குன்னு ரெக்கவர் ஆகும். சில பங்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கீழ போயிட்டு அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகும். சில பங்கு கன்சாலிடேஷன போஸ்ட் பண்ணி ரெக்கவர் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள். பட் இந்த சைக்கிள நம்ம டெஃபினட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுனா மட்டும் தான், ஸோ நம்ம கரெக்ட்டான ஒரு இடத்துல முதலீடு பண்ண முடியும். கரெக்ட்டா வந்து வெயிட் பண்ணி அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய ப்ராஃபிட்டா வந்து நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கிராம்ப்டன் கிட்ட இருந்து அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அசென்ச்சரோட ரிசல்ட் இருக்கு. ஸோ அசென்ச்சர் வந்து நான் அமெரிக்க மார்க்கெட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். நண்பர்களுக்கு தெரியும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இன்னைக்கு டேல அசென்ச்சரோட ரிசல்ட் வந்து இருக்கு. ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அதுவும் நமக்கு முக்கியம். அது போக டிசிஎஸோட பெர்ஃபார்மன்ஸும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன அனுமானம் பண்றதுக்கு நமக்கு உதவிகரமாவும் வந்து இருக்கும். ஸோ பார்ப்போம். டைம் இருந்ததுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு இல்ல வீக்கெண்ட் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது கிராம்ப்டன் பற்றியான ஒரு அப்டேட்டு. ஸோ கிராம்ப்டன் வந்து இன்னைக்கு டேல ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. மோத்திலால் ஒஸ்வால் பார்த்தீங்கன்னா, கிராம்ப்டன் எங்கேருந்து ஒரு நல்ல ஏற்றத்த குடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க. ஸோ ஒரு 30, 35% வரைக்கும் ஏறும் அப்படிங்கிற மாரி ஒரு பை கால் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரூ. 350 வரைக்கும் இது போகும்ன்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட் பிரைஸ்ல இருந்து ஒரு ₹100 வரைக்கான ஒரு ஏற்றம். ஸோ இதனால இன்னைக்கு டேல ஏறியிருக்கு. பட் கரண்ட்டா ஒரு 3% வரைக்கும் கிராம்ப்டன் பாசிட்டிவா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீக்ல வந்து நம்ம இத கண்டிப்பா வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிறலாம். ஸோ அடுத்தது வேதாந்தா கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ வேதாந்தா பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அலுமினியம் ஃபேக்டரிய வந்து ஒரு 5 எம்டிபிய வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ்பான்ஷன் மூலியமா ஸோ இந்தியா வந்து குளோபலா
3 லார்ஜஸ்ட் அலுமினியம் ப்ரொடியூசரா வந்து உருவாகுவாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ வேதாந்தா ஏறுனது தான் ஏறுனது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவான நியூஸா வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. இன்னைக்கு டெய்லியும் ஒரு நல்ல ஏற்றம் கிட்டத்தட்ட ரூ. 580 கிட்ட வந்து வேதாந்தா ட்ரேட் ஆயிட்டிருக்கு. சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, மெட்டல் பங்குல வேதாந்தா வந்து ஏற்படுத்தி குடுத்துருக்கு. ஸோ வச்சிருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்பவே இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு இனிப்பான செய்தியா இருக்கும். அடுத்தது ரிலையன்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட். என்ன அப்டேட்னா, ஸோ ரிலையன்ஸ் பார்க்கும்போது அ ஸோ ரிலையன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து பை கால் அதாவது ஓவர் வெயிட் அந்த ரேட்டிங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்து போயிட்டுருக்காங்க. மார்கன் ஸ்டான்லி பார்த்தீங்கன்னா, இன்னும் ஏறும், இன்னும் ஏறும், இன்னும் ஏறும் அப்டின்ட்டு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரூ. 1847 இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு கரண்ட் டார்கெட் பிரைஸா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 1700 குடுத்துருக்காங்க. ஸோ புல் கேஸ்ல பார்க்கும்போது ரூ. 2200 வரைக்கும் போகும் அப்டின்ட்டும் வந்து ஒரு அப்டேட்ட வந்து குடுத்துருக்காங்க. இதுக்காக சில விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா, முன்னெடுத்து வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த க்ரூட் ஆயிலோட விலை லோவா இருக்கிறது, இதெல்லாம் வந்து ரிலையன்ஸுக்கு ஃபேவரபுளா இருக்கும். ஸோ அது போக ரீட்டெயில் அண்ட் ஜியோ இதெல்லாம் காரணம் காட்டியும், இது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணுங்கிற ஒரு எதிர்பார்ப்ப வச்சிருக்காங்க. என்னதான் எதிர்பார்ப்பு வச்சாலும், ஸோ இன்னும் வந்து ஒரு நல்ல ஒரு புது உச்சத்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரீச் பண்ணாம தான் இருக்கு. ஸோ விரைவில் ரீச் பண்ணுமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அடுத்தது என்டிபிசி கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ ரீசென்ட்டா ஒரு சோலார் ஒரு ப்ராஜெக்ட்ட வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு 350 ஜிகாவாட் சாரி 350 மெகாவாட் கிட்ட வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமா இதெல்லாம் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஓவரால் பவர் ஜெனரேஷன் கெப்பாசிட்டி 85.5 ஜிகாவாட்ட வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ ஒரு பெரிய உயரத்த வந்து தொட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஸோ நம்பர் 1 கம்பெனி பவர் ஜெனரேஷன பொறுத்தவரைக்கி. ஸோ கவர்மெண்ட் கம்பெனி அடுத்தது நியூக்ளியர் பவர்லயும் கெப்பாசிட்டிய விரைவில் வேகமா வந்து உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கு. ஸோ சீக்கிரம் 100 ஜிகாவாட்ட வந்து இந்த என்டிபிசி ரீச் பண்ணும். ஸோ மற்ற பிரைவேட் கம்பெனி அதானி, டாடா பவர் போன்ற நிறுவனங்களும் இதுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிய மாற்றா குடுத்தாலும் கூட, ஸோ இவங்களுடைய குரோத் அடைவது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு டெஃபினட்டா வந்து டைம் எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாம கேப்பிட்டல வந்து நெறைய பர்ன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து அவன் நல்லா இருக்கிற மாரி தெரியலாம். ஸோ அது குறிப்பா அதானிய வந்து சொல்றேன். மேபி நாளைக்கு ஏதாச்சும் கடன் தலைக்கு மேல ஏறுது அப்படின்னா, அந்த டைம்ல அவங்களுடைய கெப்பாசிட்டிய ரொம்ப வேகமா எக்ஸ்பேண்ட் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ இத்தன காரணங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் என்டிபிசி, டாடா பவர் 2ம் சூப்பர். என்டிபிசி ஒரு கரெக்ஷன போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும்னா கண்டிப்பா அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். அடுத்தது மாருதி சுசுகி கிட்ட இருந்து ஒரு அப்டேட். ஸோ மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா, வேகனார் இப்போ லான்ச் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட 35,00,000 வண்டிகள வந்து புரொடக்ஷன் பண்ணியிருக்கிறதா டேட்டா வந்திருக்கு. ஸோ ஸ்விஃப்ட் அதுக்கப்புறம் ஆல்டோக்கு அடுத்தபடியா 3வது அதிக மாடல் ப்ரொடியூஸ் பண்ண காரா வேகனார் பார்த்தீங்கன்னா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஸோ வேகனார் பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசா ஒரு ஃபீச்சர வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த சின்ன ஒரு ஃபேமிலி கார்ல ஸோ சீட்ட பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் பண்ற மாரியான ஒரு ஆப்ஷன குடுக்குறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வயசானவங்கலாம் ஈஸியா வந்து இதில ஏறி உட்கார்றதுக்கு சில பேர் இந்த ஹைட்டு கூட வந்து ஏறி உள்ள அந்த பூந்து போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணும் விதத்தில ஸோ இந்த மாரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. சில பேருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கலாம். அவங்கள டக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உட்கார வச்சு அப்படியே சீட்ட மட்டும் திருப்பி விட்டுட்டா போதும். ஸோ இந்த மாரியான சில ஃபீச்சர் எல்லாம் கொண்டு வந்து அட்ராக்ட் பண்றதுக்கான அதுவும் பட்ஜெட் கார்ல வந்து அட்ராக்ட் பண்றது ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இது வந்து இப்போதைக்கு செலக்டிவ் சிட்டில மட்டும் தான் நாங்க குடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. மேபி விரைவில் இது எப்படி போகுது அப்படின்னு பார்த்துட்டு பைலட் ப்ராஜெக்ட்டா வச்சுட்டு, அதுக்கப்புறம் எல்லா சிட்டிலயும் கிடைக்கிற மாரி பண்ணுனாலும் பண்ணலாம். இது மாருதி சுசுகி கிட்ட இருந்து வந்த 2 அப்டேட்டா இருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!